ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 to 15 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும் வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக தக்காளி சாதம் சட்டுன்னு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க தக்காளி சாதம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைகள் சேர்த்திக்கோங்க. தாளிப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி சேர்த்திக்கோங்க. கூடவே 5 to 6 பல் பூண்டை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. பூண்டை கட் பண்ணிட்டு சேர்த்து நம்ம தக்காளி சாதம் பண்ணும்போது தக்காளி சாதம் நல்லா மணமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. ஏற்கனவே சாதத்தில் உப்பு சேர்த்து வடித்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 3 பழுத்த தக்காளியை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திட்டு தக்காளியோட ஸ்கின் சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சில தக்காளியோட தோல் கடினமாக இருக்கும், சீக்கிரமாக வதங்காது. அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைக்கவோ சேர்த்திட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு வேக வச்சுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நம்ம வடித்து வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாதம் உதிரி உதிரியாக இருக்கணும், குழஞ்சிருந்தால் நல்லா இருக்காது. நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு அரிசியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வேக வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா 2 கப் அளவுக்கு இருக்கும். 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி சாதம் ரெசிபியை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் சரி, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கட்டி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.